வணக்கம் நண்பா, இது விஆர்கே தமிழ் சேனல். நான் உங்கள் விஆர்கே. இந்த வீடியோவில் வந்து நியூ லேயரை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஸ் பெல்லில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். கின்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம இப்போ இதுமாரி வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம். அதோட ப்ரிவியூ தான் இது. நாங்கள் ப்ளே பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். இந்த ஒரு வீடியோவில் வந்து இன்னொரு வீடியோவும் எப்படி சொல்கிறது, அந்த மேஷப் வீடியோ மாரி பண்ணலாம். இந்த ஒரே லேயர் யூஸ் பண்ணி 2 வீடியோ 3 வீடியோ கூட பண்ணிக்கலாம். இந்த லேயரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற எல்லாத்தையும் நான் டிலீட் பண்ணிடுறேன் பாருங்கள். அந்த சாங் மட்டும் விட்டேன் நான். மீதி வந்து இப்போ டவுன்லோட் பண்ணது வந்து அந்த மீடியான்னு கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடுக்கு போங்க. டவுன்லோட்ஸில் இருக்கும். அந்த டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீடியா வந்து வந்துடும். மீடியாவில் வந்து ஏற்கனவே ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் வந்து நீங்கள் மியூட் பண்ணுறங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிலிக்ஸ் மேஷப் வந்து ஒரு வீடியோ போடுறோம். அது வந்து நாளைக்கு வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வந்து எல்லோரும் பாருங்கள். அதுமாரி பார்க்குறதா இருந்தால் கீழே வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் நான். லேயரில் போய்ட்டு மீடியாவுக்கு போனீங்கன்னா இமேஜ் வந்து ஃபோல்டர் வரும். அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து ஜோக்கர் வந்து சூசைட் சாங்குன்னு சொல்லிட்டு வரும்ல, அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி நான் ஜோக்கர் இமேஜ் வச்சுட்டேன். இப்போ இந்த ஜோக்கர் இமேஜுக்கு வந்து ஒரு டைட்டில் அண்டு ஃப்ளிக்கர் எஃபெக்ட் வந்து கொடுக்கணும். ஸோ நான் இப்போ வந்து சவுண்ட் கம்மி பண்ணிட்டேன். இப்போ பாருங்க ப்ளே பண்ணுறேன். ஆனால் ஃப்ளிக்கர் எஃபெக்ட் ஆகல. ஸோ எஃபெக்டில் போய்ட்டு ஃப்ளிக்கர் எஃபெக்ட், ஓவரால் அனிமேஷனில் போய்ட்டு ஃப்ளிக்கர் எஃபெக்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு டாபிக் வந்து கொடுக்கணும். இப்போ டாபிக்னால் அது ஜோக்கர்னு சொல்லிட்டு ஜோக்கர் சாங் தான் வச்சுருக்கேன். அதனால் வந்து நான் ஜோக்கர் அடிக்ட்ஸ் அப்படின்னு வந்து டாபிக் கொடுக்குறேன். அங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ட்ராக் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலில் கொடுத்து நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன ஸ்டைல் வந்து மாற்றுறேன். ஏன்னா உங்களுக்கு வேணுன்ற ஸ்டைலை நீங்கள் வச்சுக்கோங்க. அண்டு கலரும் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த சைடில் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணுறேன். அண்டு கீழே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து இதுவும் இருக்கும், பார்டர் கலர் அண்டு அதில் எக்ஸ்ட்ரா கலர்ஸ்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அது நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே அந்த டெக்ஸ்ட்டுக்கு வரும். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அடுத்து வந்து இமேஜ் செட் பண்ணுற மாரி வேணும். அடுத்த இமேஜுக்கான வந்து அடுத்த சாங்க்கு ஏற்ற மாதிரி நான் இமேஜ் செட் பண்ணுறேன். அடுத்தது வந்து நைட் வைப்ஸுன்ற ஒரு மாதிரி டாப்பிக்கில் நான் அந்த வீடியோவுக்கு ரெடி பண்ணோக்கே இந்தமாரி ஃபோட்டோவுக்கு வந்து தேவைப்படும். ஸோ நான் இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா இருக்கும். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்க்ரீன் சைஸை வச்சுட்டு நீங்கள் பிளெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீனுன்னு மட்டும் கொடுங்க. அதுவாக ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். இப்போ அந்த இமேஜை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டாபிக் வந்து நைட் வைப்ஸ்ன்னு கொடுக்குறேன். நீங்கள் எப்படி வேணால் ஸ்பெல்லிங் கொடுத்துங்க. நான் சும்மா NITன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் நைட் வைப்ஸ்ன்னு. நீங்கள் ஃபுல்லாக கொடுக்க இருந்தாலும் கொடுங்க. அதுக்கு ஸ்டைல் அதோட கலர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சாங்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜோக்கர் சாங் சூசைட் சாங்னா அது வந்து கரெக்டாக வந்து நான் 15 செகண்ட்ஸுக்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த சாங் பார்த்தோன்னா இது நைட் வைப்ஸுக்கு வந்து போட்டு தாக்குன்ற அந்த சாங் வருது இல்லை, அந்த சாங் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த சாங் வந்து ஜோக்கர் சாங் முடியறதுக்கு முன்னாடி வந்து இருக்கும். எப்படி சொல்கிறது, இப்போ அந்த 15 செகண்ட்ஸில் முடியுதுன்னா நான் வந்து இந்த சாங் வந்து 14 செகண்ட்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அது 14th செகண்டில் வந்து இந்த செகண்ட் சாங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒன்றா மேஷப் ஆகும். அண்ட் இந்த நைட் வைப்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஃப்ளிக்கர் எஃபெக்ட் வந்து வைக்கல, அதனால் ஸோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ஓவரால் அனிமேஷனில் வந்து ஃப்ளிக்கர் எஃபெக்ட் கொடுங்க. பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்துச்சு. அடுத்து வந்து நம்ம எப்பவுமே கொடுக்குற மாதிரி வந்து ஒரு பார்ட்ரு ஒன்று கொடுத்துருவோம். பார்ட்ரு கொடுத்தா என்ன ஒரு யூனிக்காக தெரியும், ஒரு ஃபினிஷ் இருக்கும் பார்ட்ரு கொடுத்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்டர் இல்லாமல் இது வந்து இன்னொரு லேயர் ஆட் பண்ணுறோம். இது வந்து அந்த நெருப்பு பறக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும்.
இது வந்து ஒரு ரிலிக்ஸ் தான். இந்த ரிலிக்ஸ் வீடியோவில் இருக்கிற நெருப்பு மட்டும் பறக்கிறது. நான் வந்து அதை கிராப் பண்ணிடுறேன். இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், அந்த இது வந்து அந்த ஸ்க்ரீன் எதில் மட்டும் வருதோ அந்த இதுவில் வந்து வச்சுட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணும் போதே உங்களுக்கு அந்த ஃபயர் எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும். நீங்கள் பாருங்கள், நல்லா தெரிஞ்சு பாருங்கள் அந்த ஃபயர் எஃபெக்ட்டு. நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக. நீங்கள் லேயரில் ஆட் பண்ணுற சவுண்ட்லாம் ஃபுல்லாக கம்மியாக வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா தேவைன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மறக்காமல். அடுத்தது நான் பார்டர் சொன்னால அந்த பார்டரை வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். அந்த பார்டர் வந்து நீங்கள் பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் சாஃப்ட் லைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக வரும். நீங்கள் இல்லைனா வெறும் ஸ்க்ரீனுன்னு கொடுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பார்த்து அதை கொடுங்க. நான் சாஃப்ட் லைட்டுன்னு இப்போ கொடுத்துருக்கேன். இல்லைனா ஸ்க்ரீன் கொடுத்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் பார்டர் மாரி வந்து